ஃப்ரை பேன் காஞ்ச உடனே நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றுங்க. இதில் வந்து நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வெஜிடபிள் ஆயில். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா பொரியணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சால்ட். அப்புறம் வந்து மஞ்சள் வந்து நான் ப்ரான்ஸுக்கும் போட்டிருக்கேன். ஆனால் அது வெங்காயத்துக்கும் தேவை மஞ்சள். ஸோ அதனால் இந்த மஞ்சள் இதில் சேர்க்குறேன். ஓகே, இது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் பொரியணும். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். பொரியறப்போ தான் அதையும் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சிடும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இப்படி ஒரு பக்கம் ஒதுக்கி விடணும். ஒதுக்கி விட்டுட்டு ப்ரான்ஸை நீங்கள் அதில் போடணும். ஏன்னா இல்லைன்னா ப்ரான்ஸ் பொரியிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இது இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விடுறப்ப அது வந்து பொரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை டர்ன் பண்ணணும். இப்படி விடுறப்ப என்ன செய்யணும், இந்த பப்ரிக்கா இதில் 2 டீஸ்பூன்ஸ் இருக்குது. இந்த சோயா சாஸையும் இதிலே போட்டுருங்க. இந்த வெங்காயத்தோட சேர்த்து கலரலாம். இப்போ வந்து இந்த ப்ரான்ஸ் பாருங்கள். ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டபடியே அது வந்து நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது. இந்த ப்ரான்ஸை வந்து நான் வினிகர் போட்டு மேரினேட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா இந்த ப்ரான்ஸ் வந்து ஃபர்மாக வரும். ஸோ அது இன்னொரு ரீசன். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. இட்ஸ் அ வெரி குவிக் ப்ரிப்ரேஷன். இது வந்து ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் நாளே நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வைங்க. ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒர்க் இஸ் ஸோ ஈஸி. ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணால் தாராளமாக போதும். இதை இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் காரம் இல்லை, பப்ரிக்கா தான் போட்டுருக்குறேன். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லம்ப்ரைஸ் சீரீஸில் நீங்கள் வித்தியாசமான ப்ரிப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இந்த ப்ரான்ஸ் வந்து இதில் கடைசி ப்ரிப்ரேஷன். லம்ப்ரைஸுக்கு ப்ரான் ப்ரிப்ரேஷன் பாருங்கள், பார்க்க ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். தேங்க்யூ. லம்ப்ரைஸ் சீரீஸ் எல்லோரும் பார்த்தீங்க. அதில் வந்து கத்திரிக்காய், லேம், சிக்கன், டியூனா கட்லெட்ஸ், கேப்சிகம் பிக்கிள், அப்புறம் வந்து ப்ரான்ஸ். ஸோ இவ்வளவு நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பலர் வந்து பல விதமாக இந்த லம்ப்ரைஸை வந்து செய்கிறது உண்டு. ஸோ எனக்கு பிடிச்ச விதத்தில் நல்ல ருசியான முறையில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அந்த விதமாக உங்களுக்கு நான் இதை செய்து காட்டியிருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் இதை எப்படி பேக் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாழை இலையில் வந்து நாங்கள் எப்படி இதை பேக் பண்ண போகிறோன்றது தான் அடுத்த எபிசோடில் நாங்கள் பார்க்கணும். இப்போ இந்த லேம் சிக்கன் இந்த ரெண்டுமே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஆனால் ஒரு கமெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். என்னென்னா, லம்ப்ரைஸுக்கு மட்டும் இல்லை, லேம் சிக்கன் மட்டும் இல்லை, எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சு சமைச்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மை. மேரினேட் பண்ணும் போது அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் வந்து நல்லாவே அதில் பிடிக்கும்.
ஸோ அதனால் எல்லாம் மேரினேட் பண்ணி செய்கிறது சரி. ஆனால் லம்ப்ரைஸில் இதை நான் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் 2 விதமான மேரினேட் நான் செய்து காட்டினேன். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். லேம் சிக்கன் 2மே நாங்கள் சமைக்கிறோம், 2மே அந்த பார்சலில் நாங்கள் வைக்க போகிறோம். ஆனால் 2மே ஒரே டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து லேம்பை வேறு விதமாகவும் சிக்கனை வந்து வேறு விதமாகவும் நான் மேரினேட் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு கறியோ ஏதோ நீங்கள் செய்கிறதுக்கு முதல் அந்த லேம்போ சிக்கனோ ஈவன் ப்ரான்ஸ் வந்து முதல் நாள் நான் உப்பு புளி எல்லாம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து தான் நான் செய்வேன். ஸோ அந்த மேரினேட் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த மேரினேடிங்கிறது நாங்கள் செய்கிறோம். ஸோ அது நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது செய்து வச்சுட்டீங்கன்னா இப்போ முதல் நாள் மேரினேட் பண்ணி வச்சு கூட மறுநாள் நீங்கள் சமைக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்ல உப்பு புளியெல்லாம் பிடிக்கும். இதே போல் தான் பார்பக்யூ செய்யும் போது கூட சிலர் உடனே அப்படியே போடுவாங்க. நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சு அதை செய்கிறது வழக்கம். இந்த பார்பக்யூ கூட எப்படி செய்கிறதுன்றதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் சம்மர் வரப்போகுது. ஸோ சம்மர் டைம் நாங்கள் வெளியில் வந்து பார்பக்யூ எல்லாம் வச்சு செய்கிறது வழக்கம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு எபிசோடில் வந்து செய்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லம்ப்ரைஸ் வந்து வாழை இலையில் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் இது வரப்போகுது. ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் 6 விதமான கறி வகைகள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு முட்டையும் இதில் வைக்க போகிறோம். ஸோ எல்லாமாக சேர்த்து சோடோடு சேர்த்து ஒரு 7 வகையான ப்ரிப்ரேஷன்ஸ் அங்கே இருக்குது. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதில் இன்னும் கூட வைக்கக்கூடிய சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து சம்பல், அதாவது ஒரு வறுத்த சம்பல், அப்புறம் வந்து சீனி சம்பல், இதெல்லாம் வைக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் அதுக்கு பதிலாகத்தான் நான் அந்த கேப்சிகம் பிக்கிள் வச்சுருக்கிறேன் இங்கே. ஆனால் அந்த வறுத்த சம்பல், சீனி சம்பல் இந்த லம்ப்ரைஸில் நான் வைக்காமல் இருந்தாலும் கூட அந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கு இந்த லம்ப்ரைஸ் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 செப்பரேட் எபிசோட்ஸாக நான் உங்களுக்கு அது செய்து காட்டுறேன். அதாவது அந்த சம்பல் செய்து, அதாவது மாசி சம்பல் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீனி சம்பலும் அதே போல். ஸோ இது வந்து நாங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக அந்த 2 எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லம்ப்ரைஸ் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த லம்ப்ரைஸ் நாங்கள் எப்படி பேக் பண்ண போகிறோம். அது மட்டுமல்ல, லம்ப்ரைஸ்ன்றது வந்து எப்போவுமே பாரம்பரியமாக லம்ப்ரைஸ்ன்னு மட்டுமில்லை, ஒரு வாழை இலையில் வந்து சோறு கறி கட்டி கொடுக்கறது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது வழக்கம். ஏன்னா அது வந்து அந்த சுவை வந்து அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக. இது வந்து என்னுடைய அம்மா வந்து செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து பலவிதமான ஆசைகள் இருக்கும், பலவிதமான உணவுகள் சாப்பிட ஆசை இருக்கும். ஸோ இதில் வந்து பலவிதமான கறிகள் எல்லாம் இருக்கிறதால இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால இது செய்து கொடுக்கறது வழக்கம். ஸோ அதே வழக்கம் எனக்கும் இருக்குது. நானும் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் யாராவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் பார்த்தா நான் உடனே அவங்களுக்கு ஒரு வாழையில சாப்பாடு செய்து கொடுத்துருவேன். ஸோ அது வந்து லம்ப்ரைஸ் மாதிரி நான் செய்து கொடுக்குறது உண்டு. ஏன்னா அது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி. ஒரு கர்ப்ப பெண்ணுக்கு உணவு கொடுக்கறதுன்றது ஒரு புண்ணியம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மனதுக்கு மகிழ்ச்சி. ஸோ அடுத்த எபிசோடில் அந்த வாழையில சாதம் வந்து நான் செய்து கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ஒரு கர்ப்பிணி பெண். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். ஷாந்தாஸ் டேபிள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லம்ப்ரைஸ் சீரீஸ் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஸோ இது எல்லாம் செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த சீரீஸ் முழுசும் அப்படியே ஒரே எபிசோட்ல வர்ற மாதிரி நான் உங்களுக்கு போட போறேன். அது உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். நீங்க யாரோடையும் இது ஷேர் பண்றதா இருந்தா கூட அப்படியே அந்த முழு எபிசோடையுமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அதுல வந்து அந்த எல்லா கறிகளும் வரும். அது மட்டுமல்ல, அந்த லம்ப்ரைஸை இப்படி நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம்ன்ற விஷயமும் அதில்
நிச்சயமாக வரும். ஸோ எல்லோரும் அடுத்த எபிசோட அவளோட எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை சந்திக்க நானும் அவளோட. மிக்க நன்றி. வணக்கம்.